Welcome to the Hindu News Analysis of PM IAS Academy. These are the topics for the current affairs for the date 6/1/2020. That is Central Vista Project, Bird Flu, Asian Water Bird Census, National Investigation Agency, Liquefied Natural Gas Pipeline, India-UK relations, the dark step of writing hate into law, the 6th and 7th or editorial. So I am Priyanka Sundar. I am going to analyze today's current affairs. Let's go into the analysis. First one is about the Supreme Court clears central plan to build a 3 times bigger parliament. Government last year வந்து பார்லிமெண்ட் பில்டிங் வந்து நாங்கள் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறோம், திருப்பியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நிறையா கிரிட்டிசிசம் இருந்தது, லைக் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு அந்த மாதிரி, பிகாஸ் நிறைய டெமாலிஷன் இருக்கும் அண்ட் டீஃபாரஸ்டேஷன் நிறையா இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து நிறையா ப்ளீ சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபைனலாக வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 2019 வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் நியூ ட்ரையாங்குலர் பார்லிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. அதோட சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 900 to 1200 MPs அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் Feb 11th வந்து 2020 டெல்லி ஹைகோர்ட் வந்து டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை வந்து கேட்டிருந்தாங்க டு அப்ரோச் த கோர்ட் பிஃபோர் நோட்டிஃபைங் எனி சேஞ்ச் இன் தி மாஸ்டர் பிளான் பிஃபோர் கோயிங் அஹெட் வித் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த மந்த் எண்டே வந்து டிவிஷன் பெஞ்ச் ஸ்டேஸ் தி ஆர்டர் ஆன் அப்பீல் பை டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து அது மாஸ்டர் பிளானில் ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லியிருந்தாங்க. பட் அங்கே இருக்க டிவிஷன் பெஞ்ச் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. திருப்பியும் July 17th வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, they started hearing the cases including various issues relating to the project, that is environmental clearance இருக்கலாம் அண்ட் லேண்ட் யூஸ் அண்ட் அதர் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட், அதை பற்றிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. திருப்பியும் December 7th வந்து ஐ திங்க் இந்த லாஸ்ட் மந்த் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே யூ கேன் லே தி ஃபவுண்டேஷன் அதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுத்தாங்க. அண்ட் December 10th வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி லேஸ் தி ஃபவுண்டேஷன் ஃபார் தி ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் January 5th நேற்று சுப்ரீம் கோர்ட் வந்து தே கிளியர்ட் the decks for the construction of the ambitious project. The Supreme Court has given green signal for the construction of the project அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம சென்ட்ரல் விஸ்டா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம். இது யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு கீழே என்னென்ன எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ட்ரையாங்குலர் பார்லிமெண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸிஸ்டிங் பார்லிமெண்ட் பக்கத்துலேயே ஒரு ட்ரையாங்குலர் பார்லிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 3 kilometer லாங் ராஜ்பாத் எங்கிருந்துன்னா ராஷ்டிரபதி பவன், தட் இஸ் இந்த பிரசிடென்ட்டோட ஹவுஸ் இருக்குல்ல, ஸோ அங்கிருந்து இந்தியா கேட் வரைக்கும் ஒரு 3 kilometer லாங் ராஜ்பாத் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு கீழே நார்த் அண்ட் சவுத் பிளாக்ஸ்லாம் வந்து மியூசியம்ஸாக வந்து ரீபர்பஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இதுதான் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது. ஆல்ரெடி கரண்ட்டாக என்ன இருக்குது சென்ட்ரல் விஸ்டா கீழே அப்படின்னா, ராஷ்டிரபதி பவன் இருக்குது, பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்குது, நார்த் அண்ட் சவுத் பிளாக் இருக்குது, இந்தியா கேட் அண்ட் நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் அமாங் அதர்ஸ். ஸோ கரண்ட்டாக வந்து இப்போ இருக்க சென்ட்ரல் விஸ்டாக்கு கீழே இதெல்லாம் இருக்குது. நாம் ரீடெவலப்மெண்ட் பண்ண போகிறதுக்கு கீழே இதெல்லாம் ரீவேம்ப் பண்ண போகிறாங்க. ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கீழே இதெல்லாம் வரப்போகுது. அண்ட் நிறையா ஸோ இதுக்கு அகைன்ஸ்டாக நிறையா கிரிட்டிசிசம்ஸ் வந்து பீப்புள் வந்து கொடுத்தாங்க, நிறைய நெகட்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிரிட்டிசிசம்க்கு எல்லாம் கவர்மெண்ட் வந்து என்ன ஆன்சர் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த பில்டிங் சென்ட்ரல் பார்லிமெண்ட் பில்டிங் அந்த கரண்ட்டாக இருக்க சென்ட்ரல் விஸ்டா பில்டிங் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டைமில் வந்து பில்ட் பண்ணது, 1927 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் 1927 வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் there is a lack of ஸ்பேஸும் வந்து இல்லை. The current building will be under more stress when the number of seats to the Lok Sabha and Rajya Sabha are raised. கரண்ட் பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ஐ மீன் சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ஜாயிண்ட் சிட்டிங்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நிறையா மினிஸ்டர்ஸ் வந்து தே ஆர் சிட்டிங் இன் தி பிளாஸ்டிக் சேர்ஸில் தான் வந்து உட்காடுறாங்க. ஸோ கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, லேக் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸும் இருக்குது. அண்ட் ஃபயர் சேஃப்டி சிஸ்டம் இல்லை இப்போ இருக்க கரண்ட் பில்டிங்கில். அண்ட்
வாட்டர் அண்ட் சீவர் லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டேமேஜ்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் எர்த்குவேக் ப்ரூஃப் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா மெனி காஸ்ட் அட்வான்டேஜ் ஆல்சோ இருக்குது. பிகாஸ் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மினிஸ்ட்ரி கீழே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நியூ டெல்லியில் ஒவ்வொரு பிளேஸில் இருக்குது. அண்ட் இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்க சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்க்கு கீழே எல்லா மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து இருக்க போகுது. ஸோ அதனால அந்த காஸ்ட் ஆஃப் ட்ராவலிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். அண்ட் நாங்கள் அந்த இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெட்ரோஸையும் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண போகிறோம் இது கூட அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி இட் வில் பி a காஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் என்விரான்மெண்டல் பெனிஃபிட்டும் இருக்கும். லைக் அந்த டிராஃபிக் கன்ஜெஷன் குறையும், பொல்யூஷன் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கிரிட்டிசிசம்ஸ்க்குலாம் வந்து இந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் வந்து கவர்மெண்ட் வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ்லாம் சொன்னாங்க ஃபர்தர் இந்த ஆர்குமெண்ட்ஸ்லாம் சொல்லி என்னென்ன கிரிட்டிசிசம்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் இவ்வளோ காஸ்ட் வந்து சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். பப்ளிக் ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ப்ரொபோசல்ஸ் எல்லாமே வந்து அந்த லாக்டவுன் டைம்லேயே பண்ணனால ஒரு டிரான்ஸ்பரன்சியே இல்லை, தேர் இஸ் அ லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் ப்ராப்பராக வந்து அதை ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன என்விரான்மெண்டல் இம்பாக்ட் இருக்கும், டிராஃபிக் அண்ட் பொல்யூஷன் பற்றி ப்ராப்பர் ஒரு சர்வே எடுக்கல, கண்டிப்பாக அது வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரிட்டிசிசமாக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் prelims. And states on alert as a fear of bird flu grows. Kerala, Rajasthan, Haryana, மத்திய பிரதேஷ், ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் எல்லா இடத்துலையும் வந்து பேர்ட் ஃப்ளூ வந்து அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கரண்ட் டாபிக். கரண்ட்டாக வந்து நம்ம நியூஸ் எல்லாம் பார்த்தோம்னாவே பேர்ட் ஃப்ளூ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேர்ட் ஃப்ளூவை வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு வந்து பண்ணலாம். இது வந்து ஹைலி கான்டேஜியஸ் வைரல் டிசீஸ். இது எதை அஃபெக்ட் பண்ணுன்னா ஃபுட் ப்ரொடியூசிங் பேர்ட்ஸ் அதை தான் அஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி சில்ட்ரன், சிக்கன்ஸு, டர்க்கீஸ், குவைல்ஸ், குயினா ஃபவுல் எக்ஸெட்ரா ஆஸ் வெல் அஸ் பெட் பேர்ட்ஸ் அண்ட் வைல்டு பேர்ட்ஸ் இதையும் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹியூமன்ஸையும் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் வைரஸும் இல்லை. அந்த ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸால் ஒரு டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் வைரஸ் ஹியூமன்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், மேமல்ஸும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிசி அப்படிங்கிற 3 டைப் இருக்குது. ஏ டைப் மட்டும்தான் வந்து பேர்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் பிஎன்சி வந்து இட் வில் அஃபெக்ட் த ஹியூமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஏ டைப் வந்து ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மேபி சப்டைப்ஸ் ஆல்சோ H5N1, H7N9, H9N2. ஐ திங்க் இந்த H5N1 தான் இப்போ வந்து அந்த பவுல்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகுதுல்ல, அது வந்து இந்த H5N1 தான். இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, இந்த சப்டைப்ஸ் வந்து கொடுக்குறாங்களே, பேஸ்ட் வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ், இந்த HN அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன். அது என்ன ப்ரோட்டீன் அப்படின்னா ஹெமாக்ளூட்டனின் அண்ட் நியூரோமினிடேஸ் அப்படிங்கிற 2 ப்ரோட்டீன். ஸோ அதை பொறுத்து தான் வந்து அதை பேஸ் பண்ணி அதோட லெவல்ஸ் பொறுத்து தான் வந்து இந்த சப்டைப்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் ஹைலி பேத்தஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாவாக இருந்ததுன்னா அந்த வைரஸ் வந்து இட் அக்கர்ஸ் மெயின்லி இன் பேர்ட்ஸ் அண்ட் இஸ் ஹைலி கான்டேஜியஸ் அமாங் தெம். லைக் டெஃபினட்டாக வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து டெஃபினட்டாக அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கான்டேஜியஸ் டிசீஸ் ஹைலி பேத்தஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா, தட் இஸ் H5N1 தான் வந்து இட்ஸ் அ ஹைலி பேத்தஜெனிக் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டெட்லி ஃபார் பவுல்ட்ரி தான் வந்து மெயினாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதோட இம்பாக்ட் வந்து என்னன்னா இட் வில் ஹேவ் அ டிவாஸ்டேட்டிங் இம்பாக்ட் ஆல் ஓவர் தி கண்ட்ரி. எஸ்பெஷலி பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஃபார்மர்ஸ் மைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹை லெவல் ஆஃப் மார்டாலிட்டி இன் தேர் ஃப்ளாக்ஸ், எஸ்பெஷலி அரௌண்ட் 50% கூட ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் டெத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா பயோசெக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் குட் ஹைஜின் யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரிவென்ட் அண்ட் எராடிகேட் பண்ண முடியும். அண்ட் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் பார்த்தோன்னா இந்தியா வந்து வி ஹாவ் டிக்ளேர்ட் ஃப்ரீ ஃப்ரம் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா விச் ஹேட் பீன் நோட்டிஃபைட் டு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த். அவங்களுக்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது. ஸோ இது வந்து எது வரைக்கும் அப்படின்னா இன்னொரு அவுட் பிரேக் இருக்க வரைக்கும் தான். இப்போ நம்ம திருப்பியும் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸ் அவுட் பிரேக் இருக்கனால வி ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் ஏவியன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அனிமலோட ஹெல்த் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அதுக்கு வந்து வேர்ல்டு வைட் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த். இது வந்து இட்ஸ் ரெகனைஸ்ட் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் ஆர்கனைசேஷன் பை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். வந்து இந்த ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல் ஹெல்த்தை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. தெர் ஆர்
several member countries, nearly 182 member countries, and India is also a member country to this World Organization of Animal Health. Its headquarter வந்து பாரிஸ் பிரான்ஸ் அங்க இருக்கு. ஸோ இது வந்து அனிமலோட ஹெல்த்தை வந்து வேர்ல்டு வைட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இதை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியாவும் வந்து இது பார்ட் ஆஃப் இட்ஸ் அ மெம்பர் தான் இந்த ஆர்கனைசேஷன்ல. ஹெட் குவார்ட்டர்ஸ் பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் article. So next one is about the Asian water bird census. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் எவ்ரி இயர் ஜான்வரி மந்த் வந்து வாட்டர் பேர்ட் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. லைக் இன்க்ளூடிங் அந்த வெட்லேண்ட்ஸ் பற்றியும் சர்வே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸும் வந்து எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் அ லார்ஜஸ்ட் சென்சஸ் இன் ஏஷியா. இட்ஸ் ஆர்கனைஸ்ட் பை யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல். இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம் தட் ஃபோக்கஸஸ் ஆன் மானிட்டரிங் வாட்டர் பேர்ட்ஸோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அண்ட் ஆல்சோ வெட்லேண்டோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. லைக் ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ்னால் வாட்டர் பேர்ட் அதை பற்றி மட்டும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க, வெட்லேண்ட்ஸையும் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இது ஏஷியா லெவலில் யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்ட் டேட்டா கலெக்டட் ஈச் இயர் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல், அதை வந்து குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்குவாங்க. தட் இஸ் IUCN, ராம்சார் கன்வென்ஷன், இவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்குவாங்க. அண்ட் while state coordinators share data with the local wildlife departments to ensure conservation and sustainable management of wetlands in the region. ஸோ அங்கே ஸ்டேட் இப்போ இந்தியாவில் வந்து எடுத்து சர்வே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா கூடயும் வந்து அந்த ஸ்டேட்ஸ் கூடயும் வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் வந்து தே வில் பி ஷேரிங் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் தி வாட்டர் பேர்ட்ஸ் அண்ட் வெட்லேண்ட்ஸ். இதை பற்றின ஸ்டேட்டஸும் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தி லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃபார் ஃபர்தர் கன்சர்வேஷன். அதுக்காக அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா பீப்புள்கிட்ட வந்து இன்னும் வந்து அவேர்னஸ் ஜென்ரேட் ஆகும் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பேர்ட்ஸ் இந்த வெட்லேண்ட். ஸோ அதுக்காகவும் வந்து இதை வந்து சென்சஸோட அட்வான்டேஜ் இது. இந்த எவ்ரி இயர் ஜான்வரி மந்த் வந்து இந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட்ஸ் அ வாலண்டரி ஆக்டிவிட்டி தான் அட் அ நேஷனல் அண்ட் லோக்கல் லெவல். இட் இஸ் கோஆர்டினேட்டட் பை Wetland International as a part of global program International Water Bird Census. And இது 1987 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. many birders were initiated into bird counting and monitoring through this project. நிறைய many birders வந்து பேர்ட் கவுண்டிங்க்கு வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதில் எப்படி பேர்ட் கவுண்ட் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் வெட்லேண்டில் போய் we have to stand and we have to count the birds. நம்ம பார்க்குற பேர்ட்ஸ்லாம் வந்து we have to count, that's all. அப்படி தான் வந்து இதில் சென்சஸ் வந்து எடுப்பாங்க. அண்ட் இதோட அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா எவ்வளோ ஆனுவலாக வந்து ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, வாட்டர் பேர்ட்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, வெட்லேண்டோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்பாங்க. அண்ட் ஏன் வந்து ஜான்வரி மந்த் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ நான் ப்ரீடிங் சீசன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ். ஸோ அதனால தான் வந்து ஜான்வரி மந்த் எடுக்கிறாங்க. அண்ட் பாப்புலேஷன் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இன்னும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ப்ரீடிங் சீசனால். அண்ட் to encourage a greater interest in water birds and wetlands among people so that and the conservation of wetlands and water birds வந்து இன்னும் வந்து அந்த அவேர்னஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் பீப்புள்கிட்ட. அதுக்காக தான் வந்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அதான் ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸோடது. இப்போ ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் இன் இந்தியா வந்து யார் பண்ணுறா அப்படின்னா வெட்லேண்ட் இன்டர்நேஷ்னல் அலாங் வித் தி பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஆனுவலாக வந்து இந்த ஒரு Bombay Natural History Society-ங்கிறது இட்ஸ் அ non-governmental organization founded in the year 1883. It engages itself எதில் என்கேஜ் பண்ணுவாங்கன்னா in the conservation of nature and natural resources and also in research and conservation of endangered species. இதில் எல்லாத்துலேயுமே வந்து they will be involving. Its mission வந்து என்னன்னா to conserve nature, primarily biological diversity through action based on research, education and public awareness. நேச்சர் வந்து கன்சர்வ் பண்ணுறது ப்ரைமரிலி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி த்ரூ ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ரிசர்ச், எஜுகேஷன், பப்ளிக் அவேர்னஸ். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஏஷியன் வாட்டர் சென்சஸோட இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறது. அண்ட் வி ஹாவ் டு நோ அபவுட் திஸ். லைக் இது வந்து இந்தியாவில் பார்த்தோம்னா பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி அலாங் வித் வெட்லேண்ட் இன்டர்நேஷனல் அண்ட் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டிங்கிறது இட்ஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். லைக் இது வந்து நேச்சர் கன்சர்வேஷன் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ரிசர்ச்சில் வந்து தே வில் பி ஒர்க்கிங். இதோட மிஷன் என்ன, நேஷனல் வாட்டர் பேர்ட்ஸ் அண்ட் ஏஷியன் வாட்டர் பேர்ட் சென்சஸ் இந்தியாவோட மிஷன் என்னன்னா நேச்சரை கன்சர்வ் பண்ணுறது, பிரைமரி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி through the action based on research, education, public awareness. That's all about this particular article. And our Prime Minister recently inaugurated Kochi Mangalore
எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் பைப்லைன் வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இது வந்து என்னன்னா our Prime Minister said that it is a part of the efforts to make India a natural gas based economy. Like 10,000 more compressed natural gas connections would be opened and several piped natural gas connections to the households வந்து கொடுப்போம் in the coming daysல அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணினாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஏன் வந்து நேச்சுரல் கேஸ் கொஞ்சம் எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இது வந்து இட்ஸ் கால்ட் த கிளீனஸ்ட் ஃபாசில் ஃபியூயல்ஸ். ஃபாசில் ஃபியூயல்ஸ்லேயே பார்த்தோம்னா இது வந்து மச் better cleanest fossil fuelsன்றாங்க. It is a mixture of gases which are rich in hydrocarbons. லைக் என்னென்ன கேஸஸ்லாம் வரும்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன் அண்ட் இது எல்லாமே வந்து நேச்சுரலாகவே வந்து அட்மாஸ்பியரில் இருக்க கேஸஸ். அண்ட் இதோட ரிசல்ட்ஸ் வந்து டீப் இன்சைட் தி எர்த்தும் வந்து இருக்கு. லைக் நியர் த அதர் சாலிட் அண்ட் லிக்விட் ஹைட்ரோகார்பன்ஸ் பெட் லைக் கோல்ட் அண்ட் க்ரூட் ஆயில் அந்த பெட்ஸ்க்கு பக்கத்தில் இதுவும் வந்து இருக்குது, நேச்சுரல் கேஸும் வந்து இருக்குது டீப் இன்சைட் தி எர்த் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட யூசஸ்லாம் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபீட் ஸ்டாக்ல யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் ஃபர்டிலைசர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் குக்கிங் ஃபியூயலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க இன் டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூயல் ஃபார் வெஹிக்கல்ஸ். ஸோ இதோட யூசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபீட் ஸ்டாக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் குக்கிங் ஃபியூயலாக யூஸ் பண்ணுறாங்க இன் டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்ஸில், அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபியூயல்ஸ் ஃபார் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஓகே, இந்தியா வந்து ஒன் நேஷன் ஒன் கிரிட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்கு, ஏன் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஏன் வி ஆர் மூவிங் டு தி கிளீனஸ்ட் ஃபாசில் ஃபியூயல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா வந்து இட்ஸ் தேர்ட் லார்ஜஸ்ட் எமிட்டர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆஃப்டர் யூஎஸ் அண்ட் சைனா. யூஎஸ் அண்ட் சைனாக்கு அப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுறது தேர்ட் லார்ஜஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நாம் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக வி ஹாவ் டு ஸ்டிக் டுவார்ட்ஸ் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரீன் ஃபியூயலுக்காக அதை வந்து அதோட யூசேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் டு லிமிட் த யூசேஜ் ஆஃப் தி green house gas emission. அதுக்காக we have to stick to natural gas and green fuel அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட்லி ஒரு க்ரீன் ஃபியூயல் கிடையாது, பட் இட் இஸ் அ டிரான்சிஷன் ஃபியூயல் சொல்லலாம். பிஃபோர் கம்ப்ளீட்லி ஸ்விட்சிங் டு சோலார் ஆர் க்ளீன் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு டிரான்சிஷன் ஃபியூயல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இந்தியா எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் யூசேஜ் டு 15% பை 2030 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் we need இந்த கேஸ் கனெக்ஷன்ஸ், நேச்சுரல் கேஸ் கிரிட் வந்து கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப வந்து we are in need to reduce the greenhouse gas emissions and to move towards the clean energy. இது பார்க்கும்போது நம்ம சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் அதை பற்றியும் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ வேர்ல்டில் வந்து நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எனர்ஜி டிமாண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, டிமாண்ட் சப்ளை கேப் இன் எனர்ஜி இருக்குது, ஃபாசில் ஃபியூல்ஸ் டீப்ளீஷன் வந்து நிறையா இருக்குது, அண்ட் என்விரான்மெண்டல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து நிறையா இருக்குது. அண்ட் இட் ஹஸ் கிரியேட்டட் நெசசிட்டி வி ஹாவ் டு ஸ்டிக் டு ஆல்டர்னேட் எனர்ஜி ஏதாவது நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் விச் ஆர் கிளீனர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் அட் த சேம் டைம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால நேச்சுரல் கேஸ் தான் வந்து கன்சிடர்ட் ஆஸ் த ஃபியூயல் ஃபார் தி டே. நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் க்ரோயிங் செக்டார் தட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட். என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா டொமஸ்டிக், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ்க்கு கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இன் தி ஃபார்ம் ஆஃப் அன்இன்டரப்டட் கேஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் பைப்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். லைக் பைப்டு நேச்சுரல் கேஸ்னா லைக் இப்போ எப்படி நம்மளுக்கு வாட்டர் வந்து கிடைக்குது, லைக் நம்ம டேப் திறந்து விட்டா வாட்டர் கிடைக்கிற மாதிரி we will be getting the gas to our households. ஸோ அதுதான் வந்து பைப்டு நேச்சுரல் கேஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. லைக் இப்போ வந்து ஸோ அப்படி அது கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சிலிண்டர் அந்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாகும். இப்போ வந்து நம்மளுக்கு வி ஆர் ஹேவிங் சிலிண்டர்ஸ் ஃபார் குக்கிங்கில். ஸோ அப்போ வந்து வி டோன்ட் நீட் சிலிண்டர்ஸ்லாம் வந்து தேவையில்லை, டேரெக்டாக வந்து பைப் நேச்சுரல் கேஸை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹவுஸ் ஹோல்டோட. ஸோ டெஃபினட்டாக இந்த சிலிண்டரோட ஃபேராக இருக்கலாம் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபேர் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மினிமைஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்னது, இந்த நேஷனல் கிரிட் எதுக்கு கொண்டு வராங்க, அதோட அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ ரூரல் ஏரியாஸில், அர்பன் ஏரியாஸில், இப்போ ரூரல் ஏரியாஸில் பார்த்தோன்னா ஸ்டில் மெனி ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் யூசிங் வுட், பர்னிங் த வுட் ஃபார் குக்கிங்காக. பட் இப்போ வந்து இப்போ சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட், நேச்சுரல் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது டெஃபினட்டாக அந்த ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மினிமைஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த க்ளீன் ஃபியூயல் அண்ட் க்ரீன் ஃபியூயல் த்ரூ அவுட் த கண்ட்ரி, அப்படி அது ஒரு அப்ஜெக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து
to connect the gas sources to major demand centers and ensure availability of gas to consumers in various sectors. இது வந்து ஹவுஸ்ஹோல்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்கு, கமர்ஷியல் பர்பஸஸ்க்கு, எல்லா பர்பஸ்க்கும் வந்து they are distributing the எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணணும். அதுதான் வந்து இதோட அப்ஜெக்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்கன்னா அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அர்பன் ஏரியாஸ்லலாம் ஃபர்ஸ்ட் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அர்பன் ஏரியாஸை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அங்கெல்லாம் வந்து பைப்டு நேச்சுரல் கேஸ் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து அங்கே தேவையில்லை, கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். ரூரல் ஏரியாஸை வந்து இப்போ நிறைய இன்னும் அந்த அந்த வுட் பர்னிங் மூலமாகவே வந்து they are cooking, அந்த டொமஸ்டிக் ஹவுஸ் ஹோல்ட்லாம் வந்து பர்னிங் ஆஃப் ஃபுட் வந்து இன்னும் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணலாம். அங்கே வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் பெனிட்ரேஷன் வந்து கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் அர்பன் ஏரியாஸ் மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால. அண்ட் கண்டிப்பாக இட் இஸ் லெஸ் காஸ்ட்லி வென் கம்பேர்ட் டு த கன்வென்ஷனல் ஃபியூல்ஸில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து லெஸ் காஸ்ட்லி அண்ட் டெஃபினட்டாக வந்து டோட்டல் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து டெஃபினட்டாக மினிமைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி மற்ற ஃபாசில் ஃபியூல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் அ கிளீனர் பர்னிங் ஃபியூயல் தட் ஹாஸ் அ லெஸ் இம்பாக்ட் ஆன் தி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 99% ஆஃப் தி பொல்யூட்டன்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ் எமிட்டட் இன் டு தி அட்மாஸ்பியரை வந்து இதை டெஃபினட்டாக கம்மி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எல்பிஜிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க. ஐ திங்க் 200 rupees சம்திங் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பைப் நேச்சுரல் கேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணால் இந்த சிலிண்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய சப்சிடி வந்து டெஃபினட்டாக வந்து கம்மியாகும். அண்ட் அந்த சப்சிடி வந்து கவர்மெண்ட் வந்து வேறு எதுக்காவது ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே, இதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இத்தனை அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ பட் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வேணும். அண்ட் அடிக்குவேட் அந்த பைப்டு நேச்சுரல் கேஸ்னால் வந்து லேண்ட் அக்விசிஷன்லாம் நடக்கணும். பிகாஸ் அந்த அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ஸாக போடும். ஸோ அதுக்கான லேண்ட் அக்விசிஷன்லாம் வேணும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது, லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம், அதோட காம்பன்சேஷன் ப்ராப்ளம் அது இருக்குது. அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கன்ஸ்ட்ரைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அன்லைக் பவர் விச் இஸ் பவருங்கிறது இட்ஸ் அ கன்கரண்ட் சப்ஜெக்ட். பட் பெட்ரோலியம் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. சின்ஸ் த கேஸ் பைப்லைன் ஸ்ப்ரெட் இன் த ரிமோட்டஸ்ட் கார்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட், த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் ரீச் அவுட் டு த ஸ்டேட் வெல் இன் அட்வான்ஸ் டு ஃபெசிலிட்டேட் த லேண்ட் அவைலபிலிட்டி ஃபார் தி ப்ராஜெக்ட். ஸோ பவர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. பட் இது வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கனால ஸ்டேட்டோட கன்சல்டேஷன் வந்து கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸ் பற்றி பார்த்தோன்னா, சேஃப்டி இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூஸ் இன்வால்வ். லைக் அந்த டீலர்ஸ்ட்டை, அந்த கேஸ் டீலர்ஸ்டெல்லாம் வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து நம்ம சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் பற்றின கம்ப்ளீட் அவேர்னஸ் வந்து அவங்கள்ட்ட சொன்னாதான் டீப் கிராஸ் ரூட் லெவல் வந்து கிராஸ் ரூட் லெவலில் இருக்க பீப்புளுக்கும் வந்து இந்த பைப்டு கேஸ் லைன் அப்படின்னா அதை பற்றி என்னென்ன ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரீஃப் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. லைக் இப்போ சிலிண்டர்னா வி நோ இந்த 1 monthக்கு வரும் அண்ட் இது தீரப்போகுது அப்படின்னா வந்து வி வில் புக் தி சிலிண்டர் அண்ட் திருப்பி ஒரு 1 or 2 daysல வந்து நம்மளுக்கு சிலிண்டர் கிடைச்சிடும். சப்போஸ் இப்போ பைப்டு கேஸ் லைன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எந்த இர்ரெகுலாரிட்டிஸும் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட்டாக வந்து இந்த கேஸ் சப்ளை வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருந்தால் இட் வில் பி டோட்டலி டிவாஸ்டேட்டிங், இட் வில் பி வல்னரபிள் அகைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய லாஜிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் வந்து இருக்குது. லைக் மேன் பவர் இஷ்யூஸ் இருக்குது. பிகாஸ் மேன் பவர் இன்அடிக்குவேட்டாக இருக்காங்க. அண்ட் லோ பெனிட்ரேஷன் ஆஃப் கேஸ் பேஸ்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் அப்ளையன்சஸ். ஸோ அது பேஸ்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் அப்ளையன்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ லாஜிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனான்ஸ் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் கன்ஸ்ட்ரைண்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ என்ன வே ஃபார்வர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இஷ்யூஸ். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வி நீட் ஃபைனான்ஸ். ஸோ அந்த ஃபைனான்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வாங்க, பிட்டிங் வந்து கொண்டு வாங்க ஃபார் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. அண்ட் இது பைப்டு கேஸ் லைனுங்கிறது டொமஸ்டிக், இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல் பர்பஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு செக்டாருக்கு கொடுக்கும்போதும் அந்த காஸ்ட், அந்த டெலிவரி காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து ரேஷ்னலாக வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் இல்லை, டொமஸ்டிக் மட்டும் இல்லை, ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் ஆகுது, பவர் ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஹென்ஸ் த ப்ராப்பர் அலோகேஷன் ஷுட் பி மேட் வித் ரிகார்ட் டு தி கேஸ் ஃபார் ஈச். ஸோ கேஸ் ஒவ்வொரு செக்டாருக்கும் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கன்சியூமர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணும், அவங்களை என்கரேஜ் பண்ணும். ஓகே, நம்ம கேஸ் சிலிண்டர்ஸ்லேருந்து பைப்டு நேச்சுரல் கேஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூமர்ஸ் கொண்டு வந்தால் மட்டுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்
அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிரதான் மந்திரி உர்ஜா யோஜனா அதை பற்றி பார்ப்போம். பிகாஸ் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரிலேட்டட் டு இந்த கேஸ் சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ த ஆம்பிஷியஸ் உர்ஜா கங்கா கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா பைப்டு குக்கிங் கேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரெசிடென்ஸ் யாருக்குன்னா வாரணாசியில் இருக்க ரெசிடென்ட்ஸ்க்கு வித்தின் 2 years. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அங்கே வாரணாசியில் இருக்க பீப்புளுக்கு மட்டும் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க பைப்டு நேச்சுரல் கேஸ். ஃபியூச்சரில் இட் வில் கவர் த பீப்புள் ஆஃப் ஜார்க்கண்ட், பீகார், ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நியர்லி வந்து 5 ஸ்டேட்ஸோட எனர்ஜி நீட்ஸை வந்து இது கேட்டர் பண்ணுது, கவரிங் 40 districts and 2600 villages. It will also pave the way for revival of 3 large fertilizer plants, enable industrialization of over 20 cities and development of city gas network in 7 cities, generating large number of jobs. ஸோ இதனால ஜாப் கிரியேஷன் நடக்கும். லைக் இது வந்து பவர் ஜென்ரேஷன், ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங்க்கும் நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம் சிட்டி கேஸ் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அதனால ஃபர்டிலைசர் பிளான்ஸ் அங்கே இந்த சிட்டிஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்டேட்ஸில் இருக்க ஃபர்டிலைசர் பிளான்ஸும் வந்து டெஃபினட்டாக டெவலப் ஆகும். அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் நிறைய நடக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்ததுன்னா ஜாப் கிரியேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இது வந்து அந்த சென்ட்ரல் நார்த்தன் ஸ்டேட்ஸ் அங்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தட் இஸ் பீகார், ஒடிஷா, யூபி, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் அங்கெல்லாம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் என்ஐஏ சார்ஜ் ஷீட் 20 இன் கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ். ஸோ கோல்ட் ஸ்மக்லிங் கேஸில் என்ஐஏ வந்து சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட் ஆஃப் திஸ் வி ஹேவ் டு சி அபவுட் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பற்றி பார்ப்போம். இது வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆக்ட் 2008க்கு கீழே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வந்து இந்த பர்டிகுலர் ஏஜென்சி இருக்குது. இட்ஸ் அ சென்ட்ரல் ஏஜென்சி. எதுக்குன்னா டு இன்வெஸ்டிகேட் அண்ட் ப்ராசிக்யூட் அஃபென்சஸ் விச் அஃபெக்ட் த சொவர்னிட்டி, செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அதை அந்த மாதிரி ஏதாவது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த கேசஸ்லாம் வந்து இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இட்ஸ் அ சென்ட்ரல் கவுண்டர் டெரரிசம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி. டெரரிசம்க்கு அகைன்ஸ்டாக ஆக்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி தான் வந்து இந்த பர்டிகுலர் ஏஜென்சி. And it is empowered to deal with terror-related crimes across all the states without special permission from the states. இப்போ it's a central counter-terrorism agency. Suppose கேரளாவில் வந்து ரீசெண்டாக அந்த கோல்ட் ஸ்மக்லிங் கேஸ் இருந்தது and they no need to get permission from the particular government to investigate the case. They can go and directly investigate that particular case, which comes under the National Investigation Agency. அந்த ஷெட்யூலுக்கு கீழே வர கேஸஸாக இருந்தால் இவங்க டேரெக்டாக போய் they can investigate. A state government வந்து request பண்ணலாம் central government to hand over the investigation of case to the NIA provided the case has been registered for the offences as contained in the schedule of the NIA Act. NIA ஆக்டுக்கு கீழே சில ஷெடியூல்ஸ் இருக்கும். தட் இஸ் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டாக இருக்கலாம், அட்டாமிக் எனர்ஜி அது ரிலேட்டடாக இருக்கலாம். அண்ட் அதை இன்னும் ஃபியூ கேசஸ்லாம் இருக்குது, இன்னும் ஃபியூ ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்க எல்லாமே வந்து NIA வந்து டீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டே வாலண்டியராக போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்கலாம், ப்ளீஸ் ஷிஃப்ட் திஸ் பர்டிகுலர் கேஸ் டு தி NIA அப்படின்ட்டு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் ஆல்சோ ஆர்டர் தி NIA டு டேக் அப் தி கேஸ் வந்து எடுக்கலாம். தி ஷெடியூல்ட் ஓவர் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் எனி ஷெடியூல்ட் அஃபென்சஸ் எனிவேர் இன் தி இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The offences under Atomic Energy Act and Unlawful Activities Prevention Act ought to be investigated and prosecuted by the NIA. NIA தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க தான் ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. கரண்ட்லி NIAக்கு வந்து 9 regional branches இருக்குது besides specialized units. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஜிஸ்ட் அபவுட் NIA. இது வந்து NIA ஆக்ட் 2008 கீழே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இருக்குது. இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சி. லைக் டெரரிசம் ரிலேட்டட் கேசஸ்லாம் இவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் த சொவர்னிட்டி, செக்யூரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அது அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இட் இஸ் சென்ட்ரல் டெரரிசம் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் போய் வாலண்டியராக கேட்கலாம் டு ஷிஃப்ட் கேஸ் டு தி NIA. அண்ட் இவங்களே சுவமூட்டாவும் வந்து கேசஸ் எடுக்கலாம். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் NIA. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் என்ன ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் டு தி NIA Amendment Bill 2019. ஸோ இதுக்கு கீழே the bill seeks to allow NIA to investigate the following additional offences. முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா offences related to Unlawful Activities Prevention Act and Atomic Energy Act. இது ரெண்டுக்கு கீழே இருக்கிறதா வந்து NIA வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ஷெடியூலை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அடிஷ்னல் அஃபென்சஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் டிராஃபிக்கிங், அஃபென்சஸ் ரிலேட்டட் டு கவுண்டர்ஃபீட் கரன்சி ஆர் பேங்க் நோட்ஸ், தட் இஸ் இந்த கள்ள நோட்டுன்னு சொல்லுவாங்களோ ஸோ அதுதான். அண்ட் மேனுஃபேக்சர் ஆர் சேல் ஆஃப் ப்ரொஹிபிட்டட் ஆர்ம்ஸ், சைபர் டெரரிசம் அண்ட் அஃபென்சஸ் அண்டர் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். ஸோ இது எல்லாமே வந்து இது எல்லா கேசஸும் வந்து NIA வந்து டீல் பண்ணுவாங்க. அண்ட்
அண்ட் அதர் மேண்டேட். வாட் இஸ் த மேண்டேட்? எப்படிலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க என்ஐஏ அப்படின்னா சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ரீசன்ட் டெக்னாலஜி பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். அண்ட் அவங்க தனியாக ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. என்ஐஏ கீழே இருக்க மெம்பர்ஸ்க்கு வந்து தனி ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க த்ரூ ரெகுலர் ட்ரைனிங் அண்ட் எக்ஸ்போஷர் டு பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளேயிங் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் ப்ரோக்ரஸிவ் ஸ்பிரிட் வைல் டிஸ்சார்ஜிங் த டியூட்டிஸ் அசைன்ட். அண்ட் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தே வில் பி மெயின்டைனிங் எ வெரி கார்டியல் ரிலேஷன்ஸ். அண்ட் கிரைம்ஸ் பற்றின எல்லா டேட்டாவும் அகாமடேட் பண்ணியிருப்பாங்களே என்ஐஏ. ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டேட்ஸ் கூட யூனியன் டெரிட்டரியில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் போலீஸ் கூட அவங்க கூடலாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. இஃப் தே பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் யாராவது கேட்டால். And it assists all states and other investigation agencies in the investigation of terrorist cases. So terrorist casesல they will be assisting அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ஐஏ ஸ்பெஷல் என்ஐஏ கோர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ வேரியஸ் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் have been notified by the central government for India for the trial of cases registered at various police stations of NIA under section 11 and 12 of the NIA Act 2008. ஸோ நிறையா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து டிசைடட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து டிசைட் பண்ணும். ஜட்ஜ் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷனில் அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஹை கோர்ட் within the jurisdiction of that region. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன் இருந்ததுன்னா டெல்லியில் இருக்க டெல்லி ஹை கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து ஜட்ஜ் யார், அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட ஜட்ஜ் யார் அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை. And Supreme Court of India has also been empowered to transfer the cases from one special court to the another special courtல வந்து transfer பண்ணுவாங்க cases. So they will be having all the powers. இந்த special courts க்கு எல்லா பவர்ஸும் இருக்கு under the Code of Criminal Procedure 1973 for the trial of any offense. அந்த ஒரு ட்ரையல் இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் வில் பி டிசைடட் பேஸ்ட் ஆன் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர். அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அப்பீல் ஏதாவது இருந்ததுன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அப்பீல் இருந்தது அப்படின்னா இட் லைஸ் டு தி ஹை கோர்ட் வித்தின் த ஜூரிஸ்டிக்ஷன். இந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே என்ன ஹை கோர்ட் இருக்கோ அவங்கக்கிட்ட தான் வந்து அப்பீல் போகும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் வந்து ஆர் எம்பவர்ட் டு அப்பாயிண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இன் தேர் ஸ்டேட்ஸ். அவங்க ஸ்டேட்ஸில் வேணும்னா ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ this is all about the NIA special courts, which is also very important. இது வந்து NIA Act 2008 கீழே ஃபார்ம் பண்ணுறாங்க. நாட் இப்போ ரீசெண்டாக அமெண்ட் பண்ண பில் கீழே இல்லை, NIA Act 2008 கீழே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதை ஜட்ஜ் வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ணுவார். யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். யாரோட ரெக்கமெண்டேஷன் பண்ணினா அந்த ஸ்பெஷல் கோர்ட் இருக்க ஜூரிஸ்டிக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இருந்ததுன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் டெல்லி ஹை கோர்ட் வந்து ஹி வில் பி recommending the central government to appoint this particular judge அப்படின்ட்டு. And I think that's all. NIA ஸ்பெஷல் கோர்ட்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 அதை பேஸ் பண்ணி தான் வந்து ட்ரையல் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் தே ஆர் எம்பவர்ட் டு அப்பாயிண்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இன் தேர் ஸ்டேட்ஸ்குள்ளே அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட அப்பீல் ஸ்பெஷல் NIA கோர்ட்ஸோட அப்பீல் வந்து எங்கே போகணும்னா அங்கே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க ஹை கோர்ட்க்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் இந்தியா யூகே ரிலேஷன்ஸ். ரீசெண்டாக வந்து ஏன் இதை வந்து இப்போ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா யூகேயோட பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் போரிஸ் ஜான்சன் வாஸ் இன்வைட்டட் ஃபார் அவர் ரிப்பப்ளிக் டே ஃபங்க்ஷன் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். பட் he refused to attend because of the currently spreading new variant of COVID-19 in the Britain. ஸோ அதனால் அவர் வந்து வர முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் இந்தியா யூகே டைஸ் பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் இந்தியா அண்ட் பிரிட்டன் பார்த்தோன்னா கொலோனியல் பீரியட்லேருந்தே we are sharing relations both in a bitter and a good way. And now we have to redraw relations because recently UK existed from the EU, that is Brexit, Britain's exit, that is Brexit ன்னு சொல்லுவாங்க, Britain's exit from the European Union. So அதனால we have to redraw relations between relationship with the Britain அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இட்ஸ் ஒன் ஆஃப் தி
பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ். அதில் டோட்டலாக 15 மெம்பர்ஸ் இருக்காங்க, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அண்ட் 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ், அண்ட் பிரிட்டன் பீங் தி பெர்மனன்ட் மெம்பர். அண்ட் இந்தியா வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இட் இஸ் அ நான் பெர்மனன்ட் மெம்பர் ஃபார் 2 years, ஃபார் திஸ் இயர் அண்ட் தி நெக்ஸ்ட் இயர். ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கு. அண்ட் மிஸ்டர் போரிஸ் ஜான்சன் பார்த்தோன்னா ஹீ இன்வைட்டட் இந்தியா டு தி G7 மீட் அண்ட் ஆல்சோ யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் குட் சைன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது வந்து மீனிங். ஸோ இட்ஸ் குட் சைன் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ட்ரேட் டைஸ் வந்து பார்த்தோம்னா இந்தியா அண்ட் EU வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து 2007 தே ஆர் ஹேவிங் ட்ரேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து 2007 ட்ரை பண்ணுறது ஹாவ் அ குட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் வித் தி EU. அண்ட் அதில் ஒன் ஆஃப் த மேஜர் டீல் பிரேக்கர் வந்து யாருன்னா பிரிட்டன் தான் வந்து அதுக்கு நம்மளுக்கு நிறையா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த EUக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டைஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் EU வாண்டட் EUக்கு வந்து இந்தியாட்ட இருந்து என்ன வேணும்னா டியூட்டி ரிடக்ஷன்ஸ் இன் ஆட்டோஸ், வைன்ஸ் அண்ட் ஸ்பிரிட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் இந்தியா to open financial sector like banking, insurance, accountancy, maritime and security இதெல்லாமே வந்து ஓப்பன் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. EU வந்து இந்தியாட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் இந்தியா ஆல்சோ சாட் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொஃபஷனல்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் தி EU நேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பிரெக்சிட்டுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். ஸோ போஸ்ட் பிரெக்சிட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியா UK ரிலேஷன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா there is an obstacles in the export. கண்டிப்பாக முன்னாடி இப்போ EU கண்ட்ரீஸ் இப்போ விசா வந்து எடுக்கணும் அப்படின்னா EU கண்ட்ரீஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே விசா தான். லைக் அந்த விசா எடுத்துட்டா நம்ம எல்லா யூரோப்பியன் யூனியனில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்ம போய் விசிட் பண்ணிக்கலாம். இப்போ பிரிட்டன் வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு, யூரோப்பியன் யூனியன்லேருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால they will be having separate laws for இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கெல்லாம் செப்பரேட் லாஸ் வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து டெஃபினட்டாக நிறைய அப்டக்கல்ஸ் வந்து வரக்கு சான்சஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அதெல்லாமே வந்து டெஃபினட்டாக வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவும் வந்து RCEP தட் இஸ் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப், தட் இஸ் ஏஷியான் மெம்பர்ஸ் ப்ளஸ் 6 other countries வந்து இருந்தது. லைக் அது இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பிட்வீன் தோஸ் கண்ட்ரீஸ். ஸோ அதுதான் வந்து ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப்ஸ். அதுலேருந்து இந்தியா வெளியே வந்துட்டனால தே ஆர் காஷியஸ் அபவுட் நெகோஷியேட்டிங் நியூ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து தே ஆர் வெரி காஷியஸ் இன் நெகோஷியேட்டிங் அபவுட் நியூ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து தே ஆர் கிரேட்லி ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் டேக். தட் இஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வருது அப்படின்னா அது எந்த கண்ட்ரிலேருந்து வருது அப்படிங்கிற ஆரிஜின் டேக் வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டன் வந்து ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அது டேரெக்டாக பிரிட்டன்லேருந்து வந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து யூஎஸ்லேருந்து பிரிட்டனுக்கு வந்திருக்கும், பிரிட்டன் வந்து திருப்பியும் இந்தியாவுக்கு கூட இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் டேக் வந்து டெஃபினட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ அடிஷன் இன் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரியான நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இந்தியாவும் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் we have a close ties with the UK, like 1.5 million persons of Indian origin, especially 15 MPs and 3 cabinet வந்து UKல இருக்காங்க. and 30,000 students வந்து பிரிட்டன்ல Indian students they are studying in Britain, and 500,000 tourists from India to Britain annually, like nearly 5 lakhs tourists வந்து பிரிட்டனுக்கு போறாங்க annually. and Britain one of the top investors in India, and India is the second largest investor in Britain, and it is one of India's a major job creator in Britain. That is, many Indian companies are started over there in Britain, and they are hiring lot of Britain people, and they are giving employment to many Britain people அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. So that's all about India UK relations before Brexit and after Brexit. So before Brexit வந்து trade ties எப்படி இருக்குன்னு பார்த்தோம், and post Brexit வந்து எப்படி மாறி இருக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம். and நம்ம close ties with the UK என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம். and next editorial article is about the dark step of writing hate into law, which means ரீசெண்டாக இந்தியாவில் நிறைய லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க, which is a kind of violating the constitutional provisions அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி அந்த ரிலீஜியஸ் ஓரியன்ட் லாஸ்லாம் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதோட பேக்ரவுண்ட் பற்றி பார்த்தோம்னா சரண் சிங், he is a former prime minister. Long before, while he was a prime minister, he made a proposal in 1956, that is
he want to pass a law so that the jobs as gazetted officers na they will be signing the green ink la sign பண்ற officers அவங்க தான் gazetted officers னு சொல்லுவாங்க. they could only be given அந்த gazetted officers post வந்து யாருக்குலாம் தருவாங்க அப்படின்னா if they marry people outside their caste or if they got married outside their caste அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும் தான் வந்து gazetted post வந்து தருவணும் அப்படிங்கிற ஒரு லா பாஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ப்ரொபோசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பிகாஸ் அது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட விருப்பம் தான், தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதுல வந்து நம்ம எந்த ஒரு லா வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு அந்த லா ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் ரீசெண்டா யூபி வந்து ஒரு ஆர்டினன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, தட் இஸ் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஆர்டினன்ஸ் 2020 which means it criminalizes interfaith marriage, that is Hindu women முஸ்லிம் மென்னை வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த ஹிந்து உமன் வந்து முஸ்லிம் உமனா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்கல்ல ஆஃப்டர் மேரேஜ். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப அதுக்காக தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லா வந்து பாஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து இட் இஸ் அகைன்ஸ்ட் இதுக்கு அகைன்ஸ்ட் நிறைய கிரிட்டிசிசம் வந்தது. லைக் இது வந்து இட்ஸ் அகைன்ஸ்ட் த லா, லைக் கன்வெர்ட் ஆகுறதும் ஆகாததும் ஒரு இண்டிவிஜுவலோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ தேர் இஸ் நத்திங் டு டூ வித் த லா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து உத்தரகாண்ட் ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஹைலைட்டட் அ ஸ்கீம் இன்சென்டிவைசிங் இன்டர்ஃபேத் அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜ். ஸோ அவங்க வந்து இன்டர் ரிலீஜியஸ் அண்ட் இன்டர்காஸ்ட் மேரேஜுக்குலாம் வந்து தே ஆர் இன்சென்டிவைசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம்னா தே ஆர் criminalizing the interfaith marriages and another part of India பார்த்தோம்னா they are incentivizing the interfaith and intercaste marriages அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1872லே பிரம்மோ சமாஜ் என்ன சொல்றாங்கன்னா demanding that people of different backgrounds they should be allowed to marry according to their constraints. ஸோ இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா they have to allow to marry, status caste அதெல்லாம் தாண்டி they have to allow to marry அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1954ல ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பாஸ் பண்ணாங்க. அண்ட் அதில் they have provided special provisions for intercaste marriage வந்து நிறைய ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்னென்ன ரீசன்ட் லாஸ்லாம் பார்த்தோம்னா it was against slaughter of cows, it is against marriage, religious conversions, இதுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த லாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா they are targeting the முஸ்லிம்ஸ் வந்து டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து அதுதான் வந்து ஒரு பர்பஸாக இருந்தது அப்படின்னா இந்த லாஸோட பர்பஸ் வந்து டார்கெட்டிங் த முஸ்லிம்ஸ் அப்படின்னா இட் வில் டினை தி ஷேர்டு சோஷியல் ஸ்பேஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு யூனிட்டியாக இருக்க இந்தியாவில் அவங்களுக்கான ஒரு சோஷியல் ஸ்பேஸ் வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து இட் வில் அப்ரோகேட் பண்ணும் இந்த மாதிரியான லாஸ். அண்ட் their ரைட்ஸ் ஆர் ஈக்குவல் as citizens ஆஃப் ரிப்பப்ளிக். மற்ற சிட்டிசன்ஸ் மாதிரி அவங்களுக்கும் வந்து ஈக்குவல் ரைட்ஸுங்கிறது இட்ஸ் மேண்டேட்டரி, அவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் வில் டெஸ்ட்ராய் த லாங் ஸ்டாண்டிங் ஃப்ராட்டர்னிட்டி தட் ஆல் ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் தே ஆர் ஷேரிங் அ காமன் பிரதர்ஹுட் அமாங் தெம்செல்ஸ். ஸோ டெஃபினட்டாக இட் வில் டெஸ்ட்ராய் தட் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூ லாஸ் தட் இஸ் இந்த மேரேஜ் இந்த யூபி ஆர்டினன்ஸ் இருக்கலாம், இல்லை ரிலீஜியஸ் கன்வர்ஷன், ஸ்லாட்டர் ஆஃப் கவுஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி லாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால என்னென்ன இம்பேக்ட்லாம் இருக்கும் அப்படின்னா லைக் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக பார்க்காம ஒரு பர்சனை அவங்களோட ரிலீஜியன் வைஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே இவங்க நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக பார்த்தா அவங்ககிட்ட ஒரு ஃப்ராட்டர்னிட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் டெவலப் ஆகணுமோ தவிர ஓகே இவங்க வந்து இந்த பர்டிகுலர் ரிலீஜனை சேர்ந்தவங்க இல்லை இவங்க இந்த பர்டிகுலர் ரிலீஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கக்கூடாது. இந்த லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறனால டெஃபினட்டாக அது கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டெஃபினட்டாக தேர் வில் பி ஸ்பிளிட் பிட்வீன் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு இண்டிவிஜுவல் அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அட்டானமி வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் வில் வயலேட் த ரைட் டு ப்ரைவசி வந்து கண்டிப்பாக வந்து வயலேட் பண்ணும். ஸ்டேட் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இண்டிவிஜுவல்ஸ் அதிலெல்லாம் வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ அப்படி இப்படி ஸோ தே ஆர் இன்டர்ஃபியரிங் லைக் அந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் இந்த ஆர்டினன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் இன்டர்ஃபியரிங் இன் த இண்டிவிஜுவல்ஸ் பர்சனல் ஃபீலிங்ஸ் ரைட். ஒரு ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுறதும் கன்வெர்ட் ஆகாததும் ஒரு இண்டிவிஜுவலோட பர்டிகுலர் தனிப்பட்ட விருப்பம். ஸோ கவர்மெண்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இட் இஸ் கெட்டிங் அவர் இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகுது, ரெண்டு இண்டிவிஜுவலுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் பிரீச்சஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் ப்ரொஹிபிட்ஸ் த இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு சூஸ் த ஃபெய்த், தட் இஸ் ஆர்டிகல் 25(1) கீழே, தட் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இட் கேரண்டிஸ் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து கேரண்டி பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி லாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இட் இஸ்
இட் ப்ரொஹிபிட்ஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ லாஸ்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் ஸோ பேட்ரியார்கல் இன் நேச்சர். உமனுக்கு ஃபேவராக எதுவுமே இல்லை. இட் இஸ் ஆல் மோஸ்ட் ஆஃப் இட் ஃபேவரிங் தி மென் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. I think that's all about this particular article, and these are the articles for today's current affairs. Thank you.